ஹாய் கைஸ், உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தருக்கு மானிட்டரி கன்சிடரேஷன் இல்லாமல் எப்படி கொடுக்கறது இல்லைன்னா வாங்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுவே ஒரு ப்ராப்பர்ட்டியை மானிட்டரி கன்சிடரேஷனோட வாங்குறீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்கன்னா பி இட் லேண்ட் ஆர் பில்டிங், அந்த ப்ராப்பர்ட்டியை எதுக்கு வாங்க போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்காகவா இல்ல உங்க பர்சனல் யூஸ்க்காகவான்னு டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட், நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷன்ல இருக்கு, என்ன பட்ஜெட்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்கன்னு பார்க்கணும். நீங்க செலக்ட் பண்ற லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, அங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குமான்னு பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி குட் அண்ட் எசென்ஷியல் அமெனிட்டிஸ் லைக் ஸ்கூல், காலேஜ், ஷாப், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க அதுக்கான அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பிளான் இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப், மேக்கிங் டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை டைட்டில் ஸ்க்ரூட்டனின்னும் லீகல் ஒப்பீனியனும் சொல்லுவாங்க. நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். இந்த ரிப்போர்ட் எதுக்காக ரெடி பண்ணணும்னா, நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட டைட்டிலை வெரிஃபை பண்றதுக்கு இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் வித்திருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு யாராச்சும் அடமானம் வச்சிருக்காங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியில ரெண்ட் ஆர் லீஸ் விட்டுருக்காங்களா அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்றது. நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டியை 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சு வெரிஃபை பண்ணணும். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ்லி ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸை பார்க்கறதுக்கும் ஃபியூச்சர்ல நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு போவோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டிஸோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் லைக் பட்டா, சிட்டா, அடங்கல் பத்தின இன்ஃபர்மேஷனாம் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்றது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இசி, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், தமிழ்ல வில்லங்க சான்றுன்னு சொல்லுவாங்க, இதையும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பட்டா, சிட்டா, அடங்கல் மாதிரியான ரெவென்யூ ரெக்கார்ட்ஸையும் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ற ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஈஸிங்கிறது என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா யார் யாரு எந்த டேட்ல என்ன அக்ரிமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை காட்டுற ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட். இதை நம்ம ஆன்லைன்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல கூட போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பட்டாங்கிறது என்னன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த ஊர்ல, எந்த பிளாக் ஆர் வார்ட்ல, எந்த ஸ்ட்ரீட்ல, எந்த சர்வே நம்பர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி கடைசியா யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியோட டைப் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இதுல இருக்கும். டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணையில ஈஸியும் பட்டா, சிட்டா, அடங்கல் மாதிரியான டாக்குமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுல நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டி என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் நிலமா, நஞ்சை நிலமா, புஞ்சை நிலமா, நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் என்ன, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கரெக்டா பே பண்ணிருக்காங்களா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் பேர்ல வச்சிருந்தாதான் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். சப்போஸ் நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டியை ப்ரீவியஸ் ஓனர் மார்ட்கேஜ்ல வச்சிருந்தான்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது நாட் ரெக்கமெண்டபிள். அந்த ப்ரீவியஸ் ஓனர் மார்ட்கேஜை க்ளோஸ் பண்ணி எல்லா ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸையும் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. ஹோப் இந்த வீடியோல ப்ராப்பர்ட்டி டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.